ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். கிளி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண தேங்காயை நம்ம மிக்சியில் ஒருக்கா கொஞ்சமாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு அடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூனு பெப்பர் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூனு வறுத்த வெந்தயம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூனு மிளகு பொடி போட்டுக்கலாம். நான் ஏன்னா காரத்துக்கு ஏற்றவாறு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூனு வறுத்த கொத்தமல்லி பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். மீடியம் சைஸு தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மீன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக முருங்கைக்காய் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக மாங்காய் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா 1 லெமன் அளவுக்கு புளி நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். அதை நம்ம கரைச்சி இதில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலா எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம ஜாரில் இருக்க மசாலையை நம்ம தண்ணி விட்டு கழுவி அதையும் நம்ம மீன் பாத்திரத்து சட்டியில் விட்டு நம்ம நல்லா கலக்கி எடுக்கலாம். மசாலா எல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு கலக்கி எடுக்கலாம். கலக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா மூடி எடுத்துக்கோங்க. மூடி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து மெதுவாக இந்த மாதிரி நம்ம கலக்கி விடலாம். நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம இலக்கி கொடுக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு தேவைன்னா நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்குன்னு ரெடி பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வாஷ் பண்ணி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம மூடி வச்சு நம்ம இது இறக்கிக்கலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.